வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, அரசியல் பதிவு தான். அரசியல் சார்ந்த பதிவுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் அரசியலுக்குள்ளே வர்ற ஒருத்தரை பற்றி தான் பேச போகிறேன். வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் பேச போகிறேன். அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. என்ன பேசுகிறது, ஏது பேசுகிறது அப்படின்னா யோசிக்க வேணாம். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். அது சம்மந்தமாக சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த நடிகர் சமுத்திரகனி அவர்கள் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து. அந்த வீடியோ இன்றைக்கி தான் பார்த்தப்போ அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் வேணால் வரலாம் அரசியலுக்கு, ஓகே, இது ஒரு பெரிய கடல் மாதிரி அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. ஸோ அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா அது பெரிய விஷயம். மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக அவர் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக அவர் பேசியிருந்தார். 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வர்றாங்கன்னா இங்கே அதை விட அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அரசியலை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? அரசியலில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சும்மா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா காரு, பங்களா, எஸ்டேட்டு, அது இதுன்னு செட்டில் ஆயிடுறாங்க. எங்கே இருந்துடா உங்களுக்கு காசு வருது? நீங்கள் பதவிக்கு கூட வரல, கட்சி தானே ஆரம்பிச்சிங்க, அதுக்கே இவ்வளோ காசு வருதா அப்படின்னா எப்படிங்க வருது இவ்வளோ காசு அப்படின்னு தான் தோணுது. ஸோ அரசியல் அப்படிங்கிறது வரைமுறை இல்லாமல் நிறைய காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இப்போ மாறிடுச்சு. மக்கள் சேவையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, அதெல்லாம் காமராஜரோட போச்சு. காமராஜருக்கு அப்புறம் யாரும் பெருசாக மக்கள் சேவையெல்லாம் செய்யலை. எம்ஜிஆர் அவர்களை ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது எல்லாம் திட்டாதீங்க, ஓரளவுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்லாம் திட்டாதீங்க. அவங்கக்கிட்டேயும் நிறைய குறைகள் இருந்தது. அந்த காலத்தில் சோசியல் மீடியாவோ இல்லை இந்த மாதிரி நிறைய கம்யூனிகேஷன்ஸோ இல்லாததுனால நிறைய விஷயங்கள் வெளியில் வரல. ஸோ அவர்கிட்டையும் குறைகள்லாம் இருந்தது. அதையும் தாண்டி அவங்க மேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த காலம் அப்படிங்கிறது அப்படி இருந்தது, அவருக்கு சாதகமான ஒரு காலமாக இருந்தது. அதனால அவர் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எந்த விஷயமும் வெளியில் வரல. இப்போ சோசியல் மீடியாவில் எம்ஜிஆர் அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டி நிறைய பேர் போஸ்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவர்கிட்டையும் குறைகள் இருந்ததுன்னு தான் வச்சுக்கலாம், வேற என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி நம்மளுக்கே தெரியும். எல்லாருமே ஊழலில் கைதாகி ஜெயிலுக்கு போனவங்க தான். எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஜென்மத்தில் கால்குலேட் பண்ண முடியாது. ரோபோவில் சொல்கிற மாதிரி தான், இதை சரி பார்க்குறதுக்கே உங்களுக்கு சில ஜென்மங்கள் ஆகும் அப்படின்னு சொல்ல. அதை மாதிரி இவங்க செஞ்ச ஊழல்களை சரி பார்க்கறதுக்கே நம்ம 2-3 ஜென்மம் எடுத்து வரணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஊழல் செய்கிற அரசியல்வாதிகளை தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது கேப்டனுக்கு தான் நம்ம சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அவர் தவற விட்டுட்டோம். ஸோ இவருக்காவது நம்ம வாய்ப்பு கொடுக்கணும், இவரையும் தவற விட்டுறக்கூடாது. ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டோம், இன்னொரு நல்ல மனுஷனை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது தவறான கமெண்ட்டுன்னு நான் சொல்லலை. விஜய் அவர்களை விஜயகாந்த் அவர்கள் கூட கம்பேர் பண்ணி பேசவே முடியாது. விஜயகாந்த் அவர்களுடைய லெவல் அப்படிங்கிறது வேற. அவர் ஒரு ஓப்பன் புக்காக இருந்தார். நம்மளுக்கு அவரை பற்றி எல்லா விஷயமுமே தெரியும், நிறைய பேசுவார். கோவப்பட்டா கூட அவருடைய கோவத்தில் ஒரு நியாயம் இருக்கும். அதை என்ன சொல்கிறது, நிறைய மக்களுக்கு செஞ்சார். குறிப்பாக சொல்லணும்னா சாப்பாடு. நீங்கள் இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நான் ஜெயலலிதா அவர்களை ஒரே ஒரு விஷயத்த நான் ரொம்ப பாராட்டுவேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப பாராட்டுவேன். அவங்களும் நிறைய ஊழல் செஞ்சவங்க தான், நம்மளுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு. ஒரு ஜுவல்லரியே அவங்களால க்ளோஸ் பண்ணி ஒரு ஆள் அவங்களால பெரிய கடனாளியாகி அவங்க சூசைட் பண்ணிட்டு இறந்து போன விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தால் கூட அவர்களை நான் எதுக்காக பாராட்டுவேன் அப்படின்னா, அந்த அம்மா உணவகத்துக்காக தான் பாராட்டுவேன். நிறைய பேர் அந்த அம்மா உணவகத்தினால பயனடைந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகை கிடையாது. அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அம்மா அப்படிங்கிற ஒரு பட்டம் எல்லாரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த அம்மா உணவகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அதை ஏற்றுக்கலை. பட் அந்த அம்மா உணவகம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கிறோம். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 10 ரூபாய் இருந்தால் போதுங்க, ஒரு 10 ரூபாய் இருந்தால் போதும். அம்மா உணவகத்தில் போயிட்டு நீங்கள் 3 வேளையும் உங்களுக்கு தேவையான அளவு உணவு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு
குறைந்த செலவில் நிறைந்த ஒரு சாப்பாடு அப்படிங்கிறது அம்மா உணவகத்தில் கிடைச்சது. நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன் இப்போ கூட வந்து சில வீடியோக்களில் வந்து சொல்கிறாங்க, பேச்சுலர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு 10 ரூபாயை வச்சுட்டு என்னால் 3 வேளை சாப்பிட முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 10 ரூபாய்க்கு 3 வேளை எப்படிங்க சாப்பிட முடியும், சாத்தியமே இல்லை இந்த காலத்தில் அப்படிங்கிறப்போ அவர் அதுக்கு உண்டான கணக்கெல்லாம் சொன்னார். ஒரு 5 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து ஒரு தக்காளி சாதமோ ஒரு எலுமிச்சை சாதமோ நம்மளுக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது எனக்கு நிறைவாக இருக்கும். அது போக சப்பாத்தி காலையிலுக்கும் நைட்டுக்கும் வந்து டிஃபன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கிடச்சிது. மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு 10 ரூபாயை வச்சு எனக்கு தேவையான சாப்பாடை நான் வந்து சாப்பிட்ருவேன் அம்மா உணவகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது இன்னுமே அந்த நண்பர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது பார்க்கும் பொழுது. அவர் அந்த அம்மா உணவகத்தை எவ்வளோ மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ வந்து அம்மா உணவகம் அந்த அளவுக்குலாம் செயல்படலை அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை தான். ஆனால் வந்துட்டு கேப்டன் அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய ஆஃபீஸில் யார் வேணால் போய் சாப்பிட்லாங்க, நோ காஸ்ட். நீங்கள் காசே கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, யார் வேணால் போய் சாப்பிட்லாம். நீங்கள் யார், எதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் சாப்பிட்றீங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. அவர் செஞ்ச வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து அதுதான். அவர் வந்து நிறைய புண்ணியத்தை வாரி சேர்த்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு பசிக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு வந்து வழி இல்லாமல் செத்துட்டு தான் இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா. சோமாலியா பக்கம்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து ஒரு பரிதாபகரமான ஒரு நிலைமை அப்படிங்கிறது அங்கே இருக்கிறது தான். அங்கே வந்து என்னென்னா மண் இருக்கு இல்லையா, மண்ணில் வந்து ஒரு வரட்டி மாதிரி பண்ணி அதை வந்து ஏதோ ஒரு பதப்படுத்தக்கூடிய வேலையெல்லாம் பண்ணி அதை சாப்பாடாக மாற்றி சாப்பிடக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்குது. வெறும் மண்ணை வந்து சாப்பாடாக மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு யார் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்தாலும் அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தான் போகணும், அதுதான் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னைய வரையிலும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட இன்னுமே கண்டினியூ தான் ஆகுது. அவங்க ஆஃபீஸ்க்கு வர யாராக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேவையை வந்து அவங்க தொடங்கி வச்சாங்க கேப்டன் அவர்கள். ஸோ கேப்டன் கூட நம்ம வந்து விஜயை கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் மோசமானவர் அப்படின்னு நான் சொல்ல வரல. விஜய் வந்து இன்னும் எதுவுமே செய்ய ஆரம்பிக்கலை. இது வரைக்குமே வந்துட்டு அவர் வந்து ஷூட்டிங் வர்றாரு போகிறாரு அப்படின்னா கூட அங்கே கூட பெருசாக அவர் எக்ஸ்போஸ் ஆகலை. வெளியில் அவர் எப்படி பேசுவார், என்னென்ன ஷேர் பண்ணிப்பார், மிஞ்சி போனால் படத்தோட ப்ரமோஷனில் பேசியிருப்பார், அதுவும் இப்போ சமீப காலங்களில். அது போக சில பேட்டிகளில் படம் சம்மந்தமாகவும் அவர் கூட நடித்த நடிகர்கள் சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை தவிர விஜயோடைய கேரக்டர் என்ன, அவர் எப்படி இருப்பார், மக்கள்கிட்ட எப்படி நடந்துப்பார், நாளைக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன மாதிரியாக வந்து இது பண்ணுவார், நல்ல விஷயங்கள் பண்ணுவார், இல்லை ஏற்கனவே இருக்க அரசியல்வாதிகள் மாதிரி தான் இருப்பாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஓப்பன் டைப் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்ல வாய்ப்பு இல்லை. அவர் வந்து அவ்வளோ ஓப்பன் டைப் கிடையாது, நிறைய பேச மாட்டார், ரொம்ப அமைதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உண்மையிலே இவரோட வளர்ச்சிக்கு தான் பாடுபடுறாங்களா, இல்லை இவரை வந்து போட்டு தள்ளுறதுக்காக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்துட்டு புசி ஆனந்த்லாம் வந்துட்டு இந்த வீடு கட்டி கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அதுலேயே வந்துட்டு தெரிஞ்சுது அவரை நம்பியா இவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஏற்கனவே. அதாவது ஒரு வீடு 15 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கிறதா சொல்லி ஒரு வீடு வந்து நம்மளுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து கூட போட்டிருந்தாங்க. அதை பார்த்தா எல்லாரும் விஜய் ரசிகர்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் இது 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு கிடையாது அப்படின்னு. அதுக்கே அதை ஓப்பன் பண்ணுறதுக்கே நிறைய வந்து செலவு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அவர் கூட இருந்த அந்த நண்பர் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணுறதுக்கே செலவு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு செலவு பண்ணது நீங்கள் வீட்டுக்கு செலவு பண்ணியிருந்தா கூட வீடு இன்னும் நல்லா கட்டியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுற ஆட்களை கூட வச்சுட்டு இருந்தா வந்து இவர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் போயிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை தாண்டி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இப்போ விஜய் பற்றி நிறைய பேர் பதிவு போட்டுகிட்டே இருக்காங்க. நேற்று வந்து நடிகர் நடராஜன் வந்து சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இவர் வந்து
குறைவாக சாப்பிட்றதால தான் இவருக்கு வயசு வந்து பின்னோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை வந்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து சிரிப்பு வருதா இல்லையா? கம்மியாக சாப்பிட்டா வயசு குறையுமாங்க யாருக்காவது? யோசிச்சு பாருங்க. அப்படி பார்த்தா நம்ம நாட்டில் வந்து சாப்பாடு இல்லாமல் வறுமையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன குழந்தையாவா இருக்கிறாங்க? வயசு பின்னோக்கி போய் குழந்தையாவா ஆயிட்டாங்க? இல்லை இல்லையா? சொல்லுங்க. விஜய் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டாரு. அவரை வந்து ஆதரிச்சு நம்ம 4 வார்த்தை பேசினாதான் நாளைக்கு அவர் ஒரு வேலை பதவிக்கு வந்தா கூட நம்மளுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவர் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவாக போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து நியாயமாக பேசுங்க. அதாவது என்ன சொல்கிறது, குறைவா சாப்பிட்றதுனால தான் வயசு பின்னோக்கி செல்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நியாயமான கருத்தே இல்லை. மிஸ்டர் நட்டி வந்து கொஞ்சம் யோசித்து சொல்லியிருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நல்ல கருத்தாக சொல்லியிருக்கலாம். டயட்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவரால் மெயின்டைன் பண்ண முடியுது, அந்த மாதிரி மேலோட்டமாக சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் மாட்டிக்கிட்டாரு. அதுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது. நான் படிச்சுட்டு இருந்தேன். நானே கமெண்ட் போட்டேன். நான் என்ன கமெண்ட் போட்டேன்னா, அப்போ அதிகமாக சாப்பிட்டா சீக்கிரம் வயசானவங்களா ஆயிடுவாங்களா அப்படின்னு போட்டேன். அது கரெக்டு தானே? சாப்பாடு வந்து கம்மியாக சாப்பிட்றோம் அப்படின்னா வயசு பின்னோக்கி செல்லுதுன்னா, அதிகமாக சாப்பிட்டா வயசு வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு 100 வயசு ஆகிடுமா என்ன? இது வந்து ஒரு தெளிவான ஒரு கருத்தை இல்லை. பொறுப்பான ஒரு இடத்துல இருந்துட்டு தெளிவான ஒரு கருத்தை பதிவு பண்ணுங்க. இது மாதிரி கருத்தெல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு பதிவு பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு உங்கள் படங்கள்லாம் பார்த்து உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சுருக்காங்க மக்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது கருத்துக்களை கொஞ்சம் பார்த்து பதிவு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ தனிப்பட்ட முறையிலேயே விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மெயினாக அவங்க வந்து சொல்கிற விஷயம் வந்து அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்டின் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கிறிஸ்டியானிட்டியாக மாற்றுறதுக்கு அவர் ட்ரை பண்ணார் அப்படின்னா பலத்தை எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா வந்துட்டு இது எதனால இந்த ஒரு வெறுப்பு வருது மக்களுக்கு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரையும் சொல்லலை, குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி வந்து பரப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அது பேசிக்காகவே வந்து நிறைய பேருக்கு எரிச்சல் உண்டு பண்ணுது. நானே வந்து இது சம்மந்தமாக ஒரு பதிவு போட்டிருந்தேன். மதம் மாற்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன். இந்த மதம் மாற்றிகள் பண்ணுற வேலை எல்லாரும் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியவே வந்து வெறுக்கிற மாதிரியே, கிறிஸ்டியன்ஸே வெறுக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து கிரியேட் ஆயிடுது அவங்க மனசில். வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்து உருவாயிருது. ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படியும் வந்து தடுக்க முடியாது இல்லையா? ஸோ இவங்க வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல, எரியிற கொல்லியை வந்து பிடுங்கிட்டா கொதிக்கிறது தானாக அடங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து நெருப்பு அதிகமாக வச்சா தானே கொதிக்கிறது அதிகமாக கொதிக்கும். அதே மாதிரி தான் மதம் மாற்றிகள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் பிடிக்காத ஆட்கள் கிறிஸ்டியனாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. மோஸ்ட்லி வந்து கிறிஸ்டியன்ஸும் அப்படி தான் பேசுகிறாங்க. வேறு வழி இல்லை நம்மளுக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து பூஜையில் வச்சதை ஏதாவது கொண்டு போய் கொடுத்தோன்னா, ஐயோ நாங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்னவோ கர்த்தரே வந்துட்டு இந்துக்கள் வீட்டில் பிரசாதம் கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்றாதீங்க அப்படின்னு பைபிளில் எங்கேயா சொல்லி வச்சுருக்காரோ என்ன யாருக்கு தெரியும்? அதான் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நானும் பைபிள் கொஞ்சம் படிச்சிருக்கேங்க. ஆனால் வந்து எந்த இடத்துலையும் வந்து இந்துக்கள் வீட்டில் கொடுக்குற பிரசாதத்தையோ இல்லை மற்றவங்க கொடுக்குற கடவுளை கும்பிட்ட பொருட்களையோ வாங்கி நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிறிஸ்டியன் சம்மந்தப்பட்ட புத்தகங்களில் எங்கேயுமே சொன்னதா எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. அவரை பற்றி ஒரு வேலை வந்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தான் தெரியும் இவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படிங்கிறது. வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடினா தானே இவர் எவ்வளோ வேகத்தில் ஓடுறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இன்னைய வரைக்கும் அவர் உட்கார வச்சுட்டு தான் இருக்கும். அவர் உட்காந்து தான் இருக்கார். இன்னும் எலெக்ஷன்லலாம் அவர் இன்னும் போட்டி போடலை. ஸோ உட்காந்துட்டு தான் இருக்கார். ஸோ ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவரை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண முடியுமே தவிர அது வரைக்கும் அரசியலில் அவர் எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம கமெண்ட் பண்ணவே முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து தலைவரை ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போது வந்து ஒரு சின்ன ஒரு மீம்ஸ் பார்த்தேன். இவருக்கு வந்து அரசியலை வந்து சரியான கைடன்ஸ் இல்லாததுனால இவர் வந்து பின்வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு மீம் வந்து போய்கிட்டு இருக்கு, எல்லாருமே பார்த்துருப்போம். இருந்தாலும் வந்துட்டு ஒருவேளை பின்வாங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் கமெண்ட்ஸ்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன். இருந்தால் கூட எனக்கு என்ன தோணுது அப்படின்னா,
இவர் வந்து எல்லா விஷயத்துலையுமே தலைவரை காப்பி பண்ணி தானே பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி அரசியல்லையும் இப்போ தலைவர் வந்து ஆர்எம்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஆப்லாம் க்ரியேட் பண்ணார். அது நிறைய பேர் வந்து என்ட்ரிலாம் பண்ணோம், அதுக்கெலாம் ஐடி கார்டெலாம் வந்துச்சு. இந்த ப்ராசஸ் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சிலர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம வந்து அதை புரிஞ்சு ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான். அவருக்கு பிரச்சனை வந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலத்தில் வந்து நான் வந்து கட்சியை இப்போவே கலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் இல்லையா. ஸோ அதே மாதிரி நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதே மாதிரி தலைவர் மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இது வரைக்கும் அவர் செஞ்சது எல்லாமே தலைவர் செஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஒரு கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணார், அதுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணார். அந்த ஆப்பில் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ண வச்சார். ரிஜிஸ்டர் பண்ண உடனே அவங்களுக்கு ஐடி கார்டு போச்சு. இது வரைக்கும் தலைவர் பண்ண மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போது ஒருவேளை தலைவர் பண்ண மாதிரியே எனக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இதெல்லாம் கலைச்சிட்டு திருப்பியும் சினிமாக்கே போயிடுவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது நடக்கிறது நடக்காதது அப்படிங்கிறது ஆண்டவன் கையில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அப்படி தான் தோணுச்சு. நான் யோசிச்சிருக்கேன் இதை முன்னாடியே. ஆனால் இன்றைக்கி அந்த மீம்ஸ் பார்க்கும்பொழுது என்னடா இது, ஒரு வேளை இதுலேயும் தலைவரை ஃபாலோ பண்ணி இவர் இந்த மாதிரி பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒருவேளை அப்படி பண்ணால் கூட அவரை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு களம்தான். இங்கே வந்துட்டு ஏற்கனவே நிறைய பேர் அடிச்சிட்டு இருக்காங்க அரசியலில். எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில் வாரிசு அரசியல் தான், அவங்கள தவிர வேறு யாருமே வர முடியாதுங்கிற அளவுக்கு ஒருத்தர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சிஎம் அவங்க ஃபேமிலி வந்து அந்த கட்சியில் வந்து வேறு யாருமே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒன்லி வந்து தாத்தாதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய பையன், அவருக்கு அப்புறம் தாத்தாவோட பேரன், இப்போ தாத்தாவோட கொள்ளு பேரன் வரைக்கும் வந்துட்டாங்க போஸ்டரில். ஸோ அப்படி தான் போகும் அவங்களுடைய பாலிசிங்கிறது. அப்படி தான் இருக்குது. வேறு யாருமே வந்து அந்த கட்சியில் தகுதியானவர்கள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து நாங்கள் தாண்டா தலைவன், நான் தாண்டா எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஃபேமிலிக்கே எழுதி கொடுத்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. இது எவ்வளோ நாள் போகும் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இன்னொரு பிரதான கட்சியாக இருந்த ஏடிஎம்கே வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நேற்று போட்ட பதிவில் கூட நான் சொல்லியிருந்தேன், நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடிச்சுக்கிட்டாங்க. ஏடிஎம்கே வந்து எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு இபிஎஸும் ஓபிஎஸும் வந்து நிறைய அடிச்சுக்கிட்டாங்க. அண்ட் பணபலம் அதிகமாக இருந்த காரணத்தால் இபிஎஸ் வந்து அதிமுகவை கைப்பற்றிட்டாரு. ஓபிஎஸ் இப்போ எலெக்ஷனில் நின்று இருக்காரு. ஓபிஎஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக அதிமுகவை கைப்பற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ ஓபிஎஸ் கைக்கு வந்ததுன்னா அது வேறு மாதிரியான ட்விஸ்ட்டுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்த விஷயந்தான். நிச்சயமாக வந்து ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்த விஷயந்தான். ஸோ அவர் ஜெயிக்கிறதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கேன். ஜூன் 4ஆம் தேதி தானே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஓட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஜூன் 4ஆம் தேதி தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது வரைக்கும் என்ன நிலவரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மண்டே பிச்சுட்டு தான் இருக்கும். பார்க்கலாம். என்னை பொறுத்தளவில் ஓபிஎஸ் ஜெயிக்கணும், ஏடிஎம்கே வந்து ஓபிஎஸ் கையில் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு துரோகம் அவருக்கு நடந்திருக்கு. ஸோ அதிலிருந்து அவர் வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நடந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து அவங்க ஒரு அரசியல்வாதியாக நிறைய ஊழல்கள் பண்ணியிருக்கலாம், நிறைய தவறுகள் பண்ணியிருக்கலாம், அது வேறு விஷயம். அதை தவிர வந்துட்டு ஏடிஎம்கேலேருந்து அவரை குண்டு கட்டாக தூக்கி வெளியில் போட்டாங்க பாருங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்க. எவ்வளோதான் பணம் இருந்தாலும் நீங்களும் அவ்வளோ நாள் கட்சியில் இருந்திருக்கீங்க, அவரும் அவ்வளோ நாள் கட்சியில் இருந்திருக்காரு. நீயா நானா அப்படிங்கிற போட்டி வந்து இருக்கலாம். ஆனால் வந்துட்டு நீ கட்சியிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எலெக்ஷனில் ஒரு இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அங்கேயும் கூட அவருக்கு வாயில் வந்து நம்மளுக்கு இரட்டை இலை அப்படிங்கிறது தான் அவருக்கு வாயில் வருதே தவிர, இப்போ இருக்கக்கூடிய வந்து அவர் என்ன சின்னம் போட்டிட்டாரு, பலாப்பழ சின்னமாக இதுலேயே போட்டிட்டார். அந்த சின்னம் வந்து அவருக்கு வாயில் வரவே இல்லைங்க. அதாவது அந்த அளவுக்கு இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறதுக்குள்ள அவர் ஊறி போயிருக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் கட்டாயப்படுத்தி பணம் பலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, ஓபிஎஸை தூக்கி வெளியில் போட்டார். ஸோ அது வந்து ஒரு அநியாயமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவர் ஜெயிச்சார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது, இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் ஜெயிச்சார்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, விஜய் வந்து இது வரைக்கும்
நிறைய வந்து மக்கள் சேவையெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அரசியல் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து எந்த விதத்துலையும் வந்து பெரிய சேவையெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்பப்போ வருவார், யாராவது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு மீட்டிங் போடுவார், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது பண்ணுவார். அதுவும் கூட இப்போ சமீப காலங்களில் தான் நடக்குது. அதுக்கு முன்னாடிலாம் விஜய் வந்து வெளியில் தனியாக எந்த மீட்டிங்கும் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தது கிடையாது. அரசியலுக்கு வரப்போகிறேன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இது மக்களுக்கு வந்து சில பொருட்களை கொடுக்கறது, இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும், அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னாலே மேடை போட்டு விளம்பரம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நடக்கிற ஒரு விஷயம்தான். இது ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா, இவர் நார்மலாக இல்லாமல் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி இவங்களும் வந்துட்டு மேடை போட்டு விளம்பரம் பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி அவர் வரும்பொழுதே வந்துட்டு ஒரு சாரார் அவருடைய ரசிகர்கள் அவரை வந்து ஏற்றுக்கிறாங்க. அவங்கள தவிர இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு அவரை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்துட்டு இவர் எதுக்காக அரசியலுக்கு வர்றாரு, யாரை சார்ந்து வருகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்ஸு அவர் பிரச்சாரம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு இப்போ கூட வந்து இந்த எலெக்ஷனில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது இல்லையா, இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் போயிட்டாங்க, யார் கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு நினச்சோமோ அவங்களாம் கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. எதிர்பாராத விதமாக வந்து மக்கள் நீதி மையம் வந்து டிஎம்கே கூட போய் சேர்ந்துருச்சு. அங்கே வந்து அவர் நட்சத்திர பேச்சாளராக அனௌன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்தது. தனித்து தான் நிற்பேன்ற மாதிரி இருந்ததில் வந்து இப்போ வந்துட்டு அவருக்கு வேறு வழி இல்லை, யார் கூடயாவது கூட்டணி வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டார். ஸோ அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். கமலஹாசன் அவர்களுக்கு ஃபேன் பேஸ் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இருந்தாலும் அவர் மீது நிறைய சர்ச்சைகள் வந்து வந்துட்டே இருக்கிறதுனால மேபி அதனால் அவர் லேக் ஆகியிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன்லாம் அனௌன்ஸ் பண்ணலை. நான் வந்து அரசியலில் வந்து இந்த மாதிரிலாம் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கலாம் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணலை. எப்போ வந்து தலைவர் வந்து நான் அரசியலுக்கு வர்றது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரோ, இவர் வந்து அவருக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, எதாக இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு அவர்கிட்ட நிறையவே இருக்கும். அது தப்புன்னு நான் சொல்லலை. அதே மாதிரி கட்சியும் வந்து அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து கடகடன் கட்சி ஆரம்பித்தார். அதுவும் அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு இடத்துல போய் ஆரம்பிக்கணும்னு அங்கே போய் அங்கே வந்து அனுமதி கொடுக்காம, இங்கெல்லாம் அரசியல் விளையாட்டெல்லாம் இங்கே கிடையாது, வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வேற எங்கேயாவது போய் அவங்க வந்து ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எனக்கு என்ன அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயா இறந்தப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்க வரல இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவர் வந்து நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவிடத்துக்கு போய் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு முரண்பாடான ஒரு விஷயமாக தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், எனக்கு வந்து இந்த மாதிரி இறந்தவங்களை பார்க்க போகிற பழக்கமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு கமல்ஹாசன். அப்புறம் வந்து பார்த்தா கொஞ்ச நாள்லேயே வந்து நம்மளுடைய ஸ்ரீதேவி அவர்கள் இறந்து போனப்போ இவர் போய் பார்க்க போனார். ஒரே வருஷத்தில் நடந்தது இது எல்லாமே. எனக்கு வந்து அந்த பழக்கம் இல்லைன்னு அவர் சொன்னதும் அதே வருஷத்துலேயே வந்துட்டு ஸ்ரீதேவி அவர்கள் இறந்து போனப்போ அங்கே போய் பார்க்க போகிறார். அப்போது உங்க கூட நடித்த ஒரு நடிகை இறந்தப்போ அங்கே போய் பார்க்க போகிறீங்கள, அதே இதை வந்துட்டு நீங்கள் அப்துல் கலாம் ஐயாவுக்கு நீங்கள் வரல, கேட்டப்போ எனக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு சொன்னீங்க. இதெல்லாம் வந்து முரண்பாடாக தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருந்ததுனால அவருக்கு அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பெரிய எதிர்காலம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒருவேளை கமல்ஹாசனுக்கு அடுத்து தலைமையில் வரப்போகிறவங்க பெரிய ஆளுமையாக இருந்தால் மக்கள் நீதி மையத்தை தூக்கி நிறுத்த முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மக்கள் நீதி மையம் வந்து 10/11 ஒரு கட்சியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த கட்சி வந்து இன்னுமே நிறைய விஷயங்கள் ஆரம்பிக்கலை. 2026 எலெக்ஷனில் கண்டிப்பாக போட்டியிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. வரட்டும், வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்கள பதவியில் உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதியாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் வந்து அவர் ஒரு நடிகர், நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்ல பாடவும் செய்வார் இல்லையா? ஸோ பாடல், ஆடல், நடிப்பு இதிலெல்லாம் வந்துட்டு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரசியல்வாதியாக எப்படி இருக்க போகிறார், மக்கள் சேவை செய்ய போகிறாரா, இல்லைன்னா யார் கூடனா சேர்ந்து பழைய அரசியல்வாதி மாதிரி இவரும் 100ல் ஒருத்தரா இல்லை 10/11 இருக்க போகிறாரா அப்படிங்கிறத வந்துட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அது வரைக்கும் என்ன சொல்கிறது, விஜய் அவர்களுக்கு எதிர்ப்புலாம் நான் சொல்லலை.
நானுமே வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். இவர் வந்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்ப்போம் இல்லையா? ஏன்னா எப்ப பாரு 2 கட்சியை பார்த்து 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 நம்மளுக்கு போர் அடிச்சு போச்சுங்க. 3வதா ஒரு கட்சி விஜயகாந்த் அவர்களே வந்து வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அவர் வந்து பெருசா வரல. வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வரல, சரி ஓகே. இவர் வர்றாரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, இவர் என்னதான் பண்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நிறைய இழந்தாச்சு. நிலத்தை பிடிங்கிக்கிறாங்க, நிலத்துல இருந்து மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்னு. இங்க மெயினா இருந்தது 2 தொழில், ஒன்று விவசாயம், இன்னொன்று நெசவு. ரெண்டுமே இப்போ நலிவடைஞ்சு போய் தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய அரசியல்வாதிகள் அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்ட அரசியல்வாதிகள் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னதான் மக்கள் வந்து விழிப்புணர்வா இல்லை அப்படின்னா கூட இப்போ காமராஜர் ஐயா இருக்காங்க இல்லையா, குழந்தைங்க படிக்க வந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு போட்டாங்க. அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக வந்து படித்து பெரிய ஆட்கள் ஆனவர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும். என் கூட படித்தவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சத்துணவுக்காக லைனில் நின்னவங்கள நான் பார்த்துருக்கேன். அவங்க அந்த சாப்பாட்டுக்காக தான் வந்து ஸ்கூலுக்கு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு டீச்சராக, ஒரு இன்ஜினியராக நிறைய இடங்கள்ல வேலை பார்க்குறதையும் நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த குடும்பம் காமராஜர் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த ஒரு வேளை உணவு திட்டம், அதன் மூலமாக பயனடைந்து இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க. ஸோ இவர் இப்ப இருக்கிற அரசியல்வாதி மாதிரி இருப்பாரா, இல்லை காமராஜர் மாதிரி இருப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அவர் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அந்த கருத்து வந்து நான் ஏற்றுப்பேன். வாய்ப்பு கொடுத்தாதான் நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்மளுக்கு தெரிய போகிறது இல்லை. ஸோ வரட்டும், தேர்தலில் நிற்கட்டும், ஆட்சிக்கு வரட்டும். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அதை பொறுத்து தான் அவருடைய குட்ஸ் அண்ட் பேட் சைட்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இது வரைக்கும் நான் பேசினதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.